மனுஷங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு அறிவுள்ள ஜீவன் பார்த்தோன்னா அது நம்ம டால்ஃபினை தான் சொல்லி வாங்கணும். இந்த டால்ஃபின் பேர் கெல்லி. இந்த டால்ஃபின் வந்து எங்கே இருக்குன்னா மிசிசிப்பியில் உள்ள இன்ஸ்டியூட் ஆஃப் மெரைன் மேமல்ஸ் ஸ்டடீஸில் இருக்குது. இங்கே உள்ள ட்ரெயினர்ஸ் அந்த டால்ஃபின்ஸ்க்கு எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் பீஸை வந்துட்டு இந்த ட்ரெயினர்ஸ்ட்டை வந்து கொடுத்தா அவங்க வந்துட்டு ஒரு செத்து போனால் மீன் கொடுத்துருப்பாங்க. ஒரு மீன், ஒரே ஒரு துண்டான சின்ன மீன். அந்த மீன் வந்துட்டு அந்த இதை வந்துட்டு கவனித்த கெல்லி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, சின்ன ஒரு பிளாஸ்டிக் பீஸ் கொண்டு வந்தாலும் ஒரு மீனாக தராங்க, பெரிய பிளாஸ்டிக் பீஸ் கொண்டு வந்தாலும் ஒரே ஒரு மீன் தான் தராங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டிக் பீஸை எடுத்து ஒரு கல்லில் ஒளிச்சு வச்சுருக்கு. அந்த கல்லில் உள்ளதை பீஸாக டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் கொடுத்து டெய்லி ஒரு மீன் துண்டு வாங்கியிருக்கு. இது மட்டுமானு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு பறவை வந்துட்டு செத்து போய் தண்ணியில் மிதந்துருக்கு. அந்த மிதந்த பறவையை கொடுத்துருக்கு இந்த கெல்லி கொடுத்ததுக்கு அந்த ட்ரெயினர்ஸ் வந்து நிறைய மீன் பீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நிறைய மீன் பீஸை எடுத்துன்னுட்டு ஒரே ஒரு மீன் பீஸை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி மேலே போயிடுச்சு. அதுக்கு தண்ணியில் மறக்குது, ஏன்னா அது வந்து செத்த பீஸ் தானே, அதனால் வந்துட்டு மேலே மறந்துட்டுருக்கு. அதை வந்துட்டு ஒரு பறவை வந்துட்டு சாப்பிட வரும். அந்த கெல்லி என்ன பண்ணுன்னா அடிச்சிடும், மொத்தமாக அதோட கதையை முடிச்சுட்டு இது வந்துட்டு டெய்லியும் கொண்டு போய் கொடுத்துருக்கு ட்ரைனர்ஸில். இவங்க நிறைய மீன் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அந்த மீன் ஒரு மீனையும் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது நடந்துக்கிட்டு இருந்திருக்கு ரொம்ப நாளாகவே. ஸோ அது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க, அந்த கெல்லி எவ்வளோ வந்துட்டு ஒரு அறிவாளியான ஒரு டால்ஃபின்ட்டு.